ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறப்போ இந்த வித்துகள் ரிசல்ட்டோட வந்து பப்ளிஷ் ஆகும் WH கோடோட. இதுக்கு என்னென்ன மீனிங் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அனானிஸ் சீட்டில் உங்களுக்கு லெஜெண்ட்ஸ் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வித்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆகாமல் ஏதோ ஒரு ரீசன் இருக்கனால அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை பப்ளிஷ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அதனால அதை கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு WHI இன்டர்னல் மார்க்ஸ் நாட் ப்ரொவைட் பை ஒரு காலேஜ். உங்கள் காலேஜ்லேருந்து இன்டர்னல் மார்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். WHE அப்படின்னா ப்ராக்டிக்கல் மார்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். WHP அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க்கும் இன்டர்னல் மார்க்கும் சேர்த்தே வந்து உங்கள் காலேஜ்லேருந்து கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் இந்த கோட் அவைலபிளாக இருக்கும். WHV அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வைவா வைஸ் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ WH1னா மால் ப்ராக்டிஸ், WH6னா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ WH11னா உங்கள் ரிசல்ட் வந்து லோயர் செமஸ்டர் ரிசல்ட்டோட பப்ளிஷ் ஆகும். ஸோ WH13னா உங்கள் காலேஜ்லேருந்து ஃபீஸ் பே பண்ணாமல்